இந்த நாளுக்கான தேவ வசனத்தை கர்த்தர் நாம் பேசுவோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் பரலோகத்துக்கு போன பிற்பாடு 120 பேர் மதிலே பரிசுத்த ஆவி இறங்கின பிற்பாடு அநேகர் அபிஷேகத்தை கொண்டு அவர்களை தேசம் முழுவதுமாக சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அவர்கள் கடந்து போனார். ஆனால் இங்கே ஒரு வேலை பார்க்கிற போது ஜெப வேலை என்று சொல்லுகிற போது 5 வேலையாக ஜெப வேலை அந்த நாட்கள் இருந்தது. ஆனால் இவர்கள் 9ஆம் மணி நேரத்தில் யார் போனாங்களா? 2 பேர் போனாங்களா? பேதுரும் யோவானும் எங்கே போனாங்க? தேவனுடைய ஆலயத்திற்கு போனார்கள். அப்போ அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் சொல்லுகிற போது எசேக்கியால் நாட்களிலே தேவ ஜெப ஆலயம் என்று ஒன்று இருந்தது. அதே நேரத்தில் சாலமோன் கட்டினதான தேவனுடைய ஆலயமும் அங்கே இருந்தது. ஆனால் இவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் போய் அவங்க என்ன பண்ணினார்கள்? ஜெபிக்கும்படியாக போவதான வழியில் அங்கே சமுதாயத்தை பார்க்குற போது அங்கே காரியங்கள் பார்க்குற போது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க 2ஆம் வசனத்தில் வாசிக்கிற போது அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பனியனாய் பிறந்ததான ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு வந்து தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்திலே பிச்சை கேட்கும்படிக்கு நாள்தோறும் அவனே அலங்கார வாசலில் எண்ணப்பட்டதான தேவாலயத்தில் வாசல் அண்டையிலே அவனை வைப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை பார்க்கிற போது தன் தாயின் வயிற்றில் அவன் என்னவா இருந்தானா? சப்பானியாக இருந்தான். அந்த சப்பானியை அவனை எங்க கொண்டு வந்தாங்களா? அலங்கார வாசல அண்டையில அவன் தேவனுடைய ஆலயத்துல பிச்சை கேட்கும்படியாக வந்தான். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளை நீங்க பார்க்கறது கர்த்தருடைய சமூகத்துல ஒரு தேவைக்காகவே இன்னைக்கு தகப்பனை என்ன பண்ணாங்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் அங்க தேவை என்று சொன்னா அநேக பலவீனர்களுக்கு அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? அவர்களுக்கு தேவையானது தேவனுடைய ஆலயத்தில் வந்தால் பெற்றுக்கொள்ள முடியாது அநேகர் வருகிறத நாம பார்க்கிறோம். ஆனா இவனுடைய தேவைகள் என்ன இருந்ததுன்னா நம்முடைய குடும்பத்தினுடைய காரியங்களை எல்லாவற்றையும் தேவைகளை சந்திக்கும்படியாக அவன் அந்த இடத்துல நம்ம வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அவனை தன்னுடைய தாய் தகப்பன்மார்கள் அவனால ஏதாவது ஒரு பணம் கிடைக்கமாக ஒரு இது வருமாக பெண்கள் அவங்ககிட்ட ஏதாவது வரும்படியாக வருமானம் வரும் என்று சொல்லி அவனை அன்றாட என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவனை அந்த தேவனுடைய ஆலயத்தில் பிச்சை கேட்க முடியாத அநேகர் அவனை கொண்டு வந்து வைத்துக் கொண்டார். ஆனா அவன் நிமித்தமாக தேவனுடைய ஆலயத்தில் வருகிறதான பிள்ளைகள் அநேகர் அந்த ஆலயத்துக்கு போகிற போது அவன் பிச்சை கேட்கிற போது ஏதாகிலும் அவன்கிட்ட கொடுத்து என்ன பண்ணி கொண்டிருக்கார்? அவனை கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்துகிறதான அந்த நிலைமை அன்னைக்கு காணப்பட்டு கொண்டிருந்தது. ஆனா அதே வேளையில அங்க ஒரு மனுஷர்கள் வருகிறார்கள். யாருன்னாக்க அந்த 2 பேர் வருகிறார். அவங்க தான் யாரு? யோவானும் அங்க பேதுரும் வருகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க 3ஆம் வசனத்துல வாசிக்கிற போது தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிறதான பேதுரும் யோவானையும் அவர்கள் கண்டு பிச்சை கேட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு அநேகர்கள் தேவைகள் உண்டு. வெள்ளி பொன்னும் பணங்கள் வசதிகள் எல்லாவற்றையும் அங்க இருக்கிறத நாம என்ன பண்றோம்? அங்க பார்க்கிறோம். ஆனா இவர்கள்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவங்கள்ட்ட இருந்தது என்னது? அவங்கள்ட்ட இருந்தது தேவனுடைய இயேசு கிறிஸ்து என்ன நாமம் மாத்திரம் தான் அவங்கள்ட்ட இருக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த நாமத்தை அவங்க என்ன இந்த பிச்சைக்காரன் கேட்கிற போது பாருங்க, அவங்கள பார்த்து அவன் கேட்கிறான். இவர்கள் நல்ல வாலிபர்களாக இருந்தாங்க. பேதுரு என்ன வாலிபன் கிடையாது. ஆனா இயேசு என்னவா இருந்தாரு? இயேசுவோடு கூட இருந்த போது யோவானும் இயேசு ஒரே வயசாக இருந்தார். ஆனா இந்த வாலிபன் அந்த பிச்சை கேட்கிறவன் அவனை பார்த்து அவங்க 2 பேரை பார்த்து இவங்க பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இவங்கிட்ட பிச்சை கேட்டு நமக்கு ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி அவன் ஆவலோடு கேட்கிறதே நம்ம பார்க்கிறோம். பாருங்க அந்த வசனம் அழகா சொல்லப்பட்ட தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கும் போது பேதுரு யோவான் அவனை கண்டு பிச்சை கேட்டார்கள். அப்போ தேவனுடைய அவங்க என்ன பண்றாங்க? ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கணும், ஏதாவது அவங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி
அவனிடத்துல என்ன பண்ணாங்க, கேட்க ஆரம்பித்தார்கள். இங்க பார்க்கிற போது 4ஆம் வசனத்துல வாசிக்கிற போது பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார். பாருங்க, அங்க 2 பேரும், அங்க பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்தார்கள். அப்பனா அந்த உற்று பார்த்தார் என்று சொல்லுகிற பதத்திற்கு பார்க்கிற போது அவனுக்கு ஏதோ ஒரு தேவைகள் உண்டு. ஆனா அவனுக்கு என்ன ஒரு தேவை இருந்துச்சுனாக்க, என்னுடைய தகப்பனும் என்னுடைய தாயும் அன்றாட தேவனுடைய ஆலயத்துல வந்து என்னை பிச்சை கேட்க முடியாத வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவனுக்குள்ள பல நாட்கள் அவனுக்குள்ள என்ன ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்தது. அதனாலதான் பேதுரும் யோவானும் அவனை என்ன பார்த்தார்களாம், உற்று பார்த்தார்கள். அப்போ ஒரு மனுஷனை உற்று பார்த்தாதான் அவனுக்கு என்ன தேவைப்படுகிறது, அவனுக்கு என்ன தேவையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளால கொடுக்க முடியுமா என்று சொல்லி அதை உற்று பார்க்கிறவர்களுக்கு அது நன்றாக தெரியும். அப்போ அவனுடைய மனசுக்குள்ள அது என்னவா இருந்துச்சா, ஏதோ அவனுக்குள்ள ஒரு குறை இருந்துச்சு. அந்த குறை யாராவது என்னை தீர்க்க மாட்டார்களே என்று சொல்லி அவன் தினதோறும் வசனப்பட்டு கொண்டு, இதெல்லாம் பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்த போது அவனுக்கு தேவையா இருக்கிறது அவன் தெரிஞ்சு கொண்ட போது 5ஆம் வசனத்துல வாசிக்கிற போது அவனிடத்துல ஏதாகிலும் கிடைக்குமோ எண்ணி அவர்களை அவன் நோக்கி பார்த்தான். இல்லையா? அங்க பார்க்கிற போது அவன் என்ன நினைச்சான், இவங்கள்ட்ட ஏதாவது கிடைக்குமா. எவ்வளோ பேர் அந்த ஆலயத்துல வந்து போனார்கள், எவ்வளோ பேர் அந்த ஆலயத்துக்கு தினந்தோறும் வந்து போகிற போது, ஆனா பேதுருவை யோவானை பார்த்த போது இவங்கள்ட்ட நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகிறதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்னா உற்று பார்த்தான். உற்று பார்த்த போது அவர்கள் சொன்னாங்க, வாசிக்கிற போது பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்று சொன்னான். அவர் பாருங்க, நோக்கி பாருன்னு சொன்ன உடனே அந்த நிமிஷமே அவனுக்கு என்ன கிடைச்சிச்சு, ஆரோக்கியம் கிடைச்சிச்சு. இந்த ஆரோக்கியம் எப்படிப்பட்டதான ஆரோக்கியம்னாக்கா, அவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா இருந்ததான ஒரு மனுஷன் இனி நடக்க போகிறான் என்று சொல்லி அவனுடைய உள்ளத்துல ஏதோ ஒன்று காணப்படுகிறது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதான் பாருங்க 2ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்ததான ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற ஒரு இடத்திலே பிச்சை கேட்கும்படிக்கு அவன் நாள்தோறும் அவனை அலங்கார வாசலில் எண்ணப்பட்டதான தேவனுடைய ஆலயத்திலே வாசல் சார்ந்த அறையிலே வைத்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப பார்த்தீங்கன்னாக்கா தேவனுடைய ஆலயத்துல 3 விதமான பிரகாரங்கள் உண்டு, 3 விதமான வாசல்கள் உண்டு. ஆனா இவன் வெளி பிரகாரத்துல உட்கார்ந்து கொண்டு அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்களா, நாள்தோறும் சுமந்து கொண்டு வந்தார். ஒருவேளை அவங்க அம்மாவும் சுமந்து கொண்டு வந்திருக்கலாம், அவனுடைய தகப்பனும் சுமந்து கொண்டு வந்திருக்கலாம், அவனுடைய உற்றாரும் அவனை சுமந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அவருடைய பெற்றவர்கள் இவன் மூலியமாக பிழைக்க வேண்டும், இவனுக்கு ஏதாவது ஒரு ஆதாய வரம் என்று சொல்லிதான் அவனை சுமந்து கொண்டு வருகிறான். ஆனா என்னைக்காவது அவங்க என்னுடைய மகன் இப்படியாக சப்பானியாக இருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், யாராலும் அவனுக்கு ஒரு சுகம் கிடைக்கலன்னு சொல்லி அவருடைய தாய் தகப்பன்மார்களுக்கு அவனுக்கு என்ன கிடைக்கல, அந்த எண்ணமே இல்லை. ஆனா இவனுக்கு ஒரு மனசுக்குள்ள எங்கேயோ இருந்தது, நான் சுகமாக வேண்டும், அவன் சுகம் வேண்டும் என்று சொல்லி அவன் தேவாலயத்தில் அவன் என்ன பிரவேசிக்கிற இடத்துல அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு, ஒரு பக்கம் அவனுக்கு ஒரு கவலையாக இருந்தது, என்னடா என்னுடைய வாலிப வயசுல நான் இன்னும் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் என்னுடைய வாலிப எல்லாவற்றையும் அது இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு சப்பானி ஒரு திருமணம் செய்து கொள்ள முடியாது, ஒரு சப்பானி நம்மை போல நடக்க முடியாது, ஒரு சப்பானி அவனுக்கு ஒரு பிள்ளை பெற முடியாது படிக்கிறதான ஒரு சூழ்நிலையில அவனுக்கு என்னது ஒரு வருத்தம் இருந்துச்சு. இந்த நாட்களில் பார்க்கிற போது அநேக சப்பானியர்கள் ஊனமுற்றோர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் பிள்ளை பெறுகிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஆனால் இந்த சப்பானிக்கு இவனுக்கு திருமணமும் கிடையாது, எந்த ஒரு காரியமும் கிடையாது. ஆனால் அவனுடைய தாய் தகப்பன்மார்கள் இவன் வழியாக ஏதாவது
ஒவ்வொரு நாளும் ஏதாவது பணங்கள் கிடைக்கும் என்று சொல்லிதான் அவர்கள் நினைத்து கொண்டே இருந்தார்கள். ஆனா மகன் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு அது நினைவே கிடையாது. ஆனா இங்கே இது யார் அறிந்து கொண்டார்களா? தேவ மனுஷனாகிய பேதுரும் யோவானும் அவர்கள் கண்டு கொண்டார். அதனாலதான் அவன் பாருங்க, அந்த வசனத்தை அவன் 4ஆம் வசனத்துல பார்க்கிற போது பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. 2 காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவனை உற்று பார் என்று சொன்னார். 2வது என்னை நோக்கி பார் என்று சொன்னார். இது 2க்கும் கர்த்தர் கொடுக்கிறதான விளக்கம் தான் பின் வசனங்களை நமக்கு தெளிவா தெரியும். 5ஆம் வசனத்துல வாசிக்கிற போது அவன் அவளிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை அவன் நோக்கி பார்த்தான். அல்லேலூயா. அவன் நினைச்சான் இவ்வளவு நாள் கிடைக்காதான ஏதாவது பொண்ணும் பொருளுமோ இவங்ககிட்ட ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லிதான் அவன் என்ன பண்ண பாருங்க, நோக்கி பார்த்த உடனே அப்படி சொன்னது இவன் பிச்சைக்காரங்க சப்பானி நினைக்கிறான் நம்மளுக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக கிடைக்க போகுது என்று சொல்லி அவன் நோக்கி பார்த்தான். ஆனா அப்போ 5ஆம் வசனத்துல வாசிக்கிற அவன் அவனிடத்துல ஏதாகிலும் இதுக்கு முன்னால கிடைக்காதது ஏதோ இவங்க என்ன நோக்கி பாரு என்ன உற்று பாரு என்று சொல்றாங்களே, ஏதாவது நமக்கு ஒரு ஸ்பெஷலாக கிடைக்க போகுது என்று சொல்லி அவன் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்துல வாசிக்கிற போது அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளது உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொன்னான். அல்லேலூயா. அவங்கள்ட்ட வெள்ளியும் பொன்னும் இல்லாமல் போனாலும் அவங்கள்ட்ட ஒண்ணு இருந்தது, விலை உயர்ந்ததான ஒரு மதிப்புள்ளதான ஒரு ஆசீர்வாதம், ஒரு குணமாக்கக்கூடியதான ஒரு நாமம் இருக்கிறது. என்ன அது நாமம் என்ன சொல்லுனா நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்துக்கு கீழே நமக்கு எதை கேட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அந்த நாமம் அல்லாமல் இந்த உலகத்துல நமக்கு என்ன கிடையாது, ஒண்ணுமே கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு அநேகர் வெள்ளிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம், பொண்ணுக்காக அவர்கள் ஏங்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால இது எல்லாவற்றையும் விட்டு நமக்கு வெள்ளி பெருசு கிடையாது, பொண்ணு பெருசு கிடையாது, பண வசதிகள் பெருசு கிடையாது. நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் பெருசா இருக்கிறது, இயேசு என்னும் நாமம் நம்மகிட்ட இருந்தா இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அவனுக்கு ஒண்ணுமே புரியல, இது வரைக்கும் அவனுக்கு ஒண்ணுமே புரியாததுனாலதான் அவர் சற்று நிதானித்துக் கொண்டிருக்கிறதான வேளையிலே பேதுரும் யோவானும் சொல்லும். பாருங்க, அவங்க 2 பேர் சொல்றாங்க, அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை என்று சொன்னான். அப்ப பாருங்க 2 பேருடைய மனம் ஒன்னாக இருந்துச்சு. அப்ப பாருங்க 7ஆம் வசனத்துல வாசிக்கிற போது அவர்கள் வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டார்கள், உடனே அவருடைய கால்கள் கரங்களும் பலன் கொண்டது. அல்லேலூயா. அவர்கள் 2 பேர் என்ன பண்ணாங்களாம், அவருடைய கால்களையும் அவருடைய கையை என்ன பண்ணினார்கள், தூக்கினார்கள். தூக்கின உடனே அவன் என்ன பண்ண, உடனே அவனுடைய கால்கள் கரங்கள் என்னது, பலன் கொண்டது. அப்போ நம்ம யாராவது ஒரு பலன் நமக்கு தேவை, நமக்கு ஏதாவது நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு ஒரு பலன் தேவையா இருக்கிறது. அப்படியே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அவன் பாருங்க 8ஆம் வசனத்துல வாசிக்கிற போது அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து அவன் தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள்ள அவன் என்ன பண்ணானா, அவன் பிரவேசித்தான். இவ்வளவு நாள் அவன் சிறு வயதுல இருந்து அந்த ஆலயத்துக்கு அவன் வந்து கொண்டே இருந்தான். ஆனா ஒருத்தரும் வந்து அவனை என்ன பண்ணவே கிடையாது, இந்த பையனை இந்த மனுஷன் எழுந்து நடத்தணும், இந்த மனுஷன் நம்மளை போல இருக்கணும்னு சொல்லி யாருக்குமே அந்த என்ன கிடையாது, அந்த ஆசையே கிடையாது. வந்தவர்களா அவனுக்கிட்ட ஏதாவது ஒரு காசை கொடுத்துட்டு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்துட்டு அவன் அப்படியே போய் கொண்டிருக்கிறத தான் அவர்கள் பார்த்தாங்க. ஆனா இவர்கள் 2 பேருக்கு மாத்திரம்தான் தெரிந்து இவன் நடக்கிறதுக்கு ஆசைப்படுகிறான், இவன் நடக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான், இவன் நடக்கிறதுக்காக அவன் வெகு காலமாக அவன் காத்திருக்கிறான் என்று சொல்லி அவன், அதால்தான் பேதுரு யோவானும் அவனை பார்த்து
எங்களை உற்று பாரு என்று சொன்ன உடனே அவர்களை உற்று பார்த்தான். அந்த உற்று பார்த்த நேரத்திலே அவன் கால்கள் கைகள் எல்லாவற்றையும் அசைக்கும்படியாக ஒரு வல்லமை அந்த மனுஷத்துக்குள்ள உள்ள கடந்து போனதுனாலதான் அவனுக்குள்ள எல்லா செயல் எழுந்ததானே எல்லா விதமான உறுப்புகள் எல்லாம் என்னவற்றை மறுபடியும் அவனுக்குள்ள செயல்படக்கூடியாக இருக்குது. அவன் பழக உடனே அவர்கள் 2 பேர் என்ன கொடுத்தாங்களா? கையை கொடுத்தான். அந்த கையை கொடுத்த உடனே அவன் கையை தூக்குற போது அவன் கைக்கு முதல் பலம் வந்தது, 2வது அவன் கால்களுக்கு பலன் வந்தது. பலம் வந்தவுடன் அவன் எப்படி எழுந்தானா? குதித்து நின்று அவன் பாருங்க, அவன் 8ஆம் வசனத்துல அதுதான் சொல்லப்படுகிறது. அவன் குதித்து எழுந்து நின்று அவன் நடந்து குதித்து அவன் எங்க போனானா? நேரா தேவனுடைய ஆலயத்துல போனான். அவங்க அப்பா அம்மா பக்கத்திலே இருக்கிறாங்க. ஒருவேளை அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். இவனை கொண்டு வந்து காலையில போட்டாங்கன்னா சாயங்காலம் தான் அவனை வீட்டுக்கு கொண்டு போவாங்க. ஆனா அந்த சந்தோஷத்துல அவன் மற்றவர்களுக்கு போய் நான் எழுந்து நடந்த எனக்கு கர்த்தர் நடக்க எனக்கு பலன் கொடுத்தார் என்று சொல்லி அது எல்லாவற்றையும் சொல்லாதபடிக்கு அவன் எங்க குதித்து எழுதுகிறானா? தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போகிறான். அதோடு அவன் எப்படி போகிறான்? அவன் தேவனை துதித்து கொண்டே அவர்களோடு கூட தேவனுடைய ஆலயத்திற்கு பிரவேசித்தான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, சற்று யோசித்து பாருங்க. அந்த தேவனுடைய ஆலயத்துல பல பேர் பலி செலுத்தும்படியாக வந்தார்கள், பல பேரோட விண்ணப்பங்களை செலுத்தும்படியாக வந்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க, ஐயோ சற்று நிமிஷத்துக்கு முன்பாக இந்த மனுஷனை நான் எங்க பார்த்தேன்? தேவனுடைய வாசல் படியில் நின்றுக்கணும். ஆனா இந்த மனுஷனை இப்பொழுது நடந்து வருகிறான் என்று சொல்லி அவனை பார்த்து அநேகர் ஆச்சரியப்படும்படியாக அவர்கள் என்ன பண்ணார்கள்? அவனை பார்த்தார்கள். அவனோ கர்த்தர் அவனுக்கு செய்ததான நன்மையை குறித்து அவன் தேவனை அவன் என்ன பண்ணானா? துதித்து கொண்டே அவர்களோடு கூட நடந்தார். ஏன் அவர்களோடு கூட நடந்தார்கள் என்று நம்ம பார்க்கிற போது அவர்களிடத்துல தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, அவர்களோடு தேவன் சதா காலம் இருக்கிறார் என்று சொல்லி அவன் பின்பற்றுகிறது நாம் இந்த வசனத்தின் மூலியமாக நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு வசனங்கள் தெரியும், எவ்வளவு பேருக்கு வசனங்களை கேட்கிறார்கள். ஆனா எவ்வளவு பேர் அவங்களை பின்பற்றுகிறார்கள் பார்க்கலாம், யாருமே கிடையாது. ஆனா இந்த ஒரு மனுஷன் அவங்க பேசினதான அந்த வார்த்தை என்ன நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, 2 காரியத்தை 6ஆம் வசனத்துல வாசிக்கிற போது, அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்துல இல்ல, என்னிடத்தில் உள்ளதையே உனக்கு தருகிறோம். அப்போனா அவங்கள்ட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேவனுடைய வார்த்தை மாத்திரம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அந்த வார்த்தை சொன்ன உடனே அது என்ன வார்த்தை நீங்க பார்க்கிற போது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நடு என்று சொன்னார். என்னது? ஒன்னு நசரேயனாகிய அவர். அந்த நசரேன் விருதம் என்று சொல்லுகிற போது அது ரொம்ப பெரியதான ஒரு சப்ஜெக்ட். நான் அதுக்குள்ள போகல. அதோட கூட இன்னும் சொல்றாங்க, அங்க வாசிக்கிற போது இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு என்று சொல்லுகிற போது அவர் நமக்கு இரட்சகராக இருக்கிறார். கிறிஸ்து என்று சொல்லுகிற போது அவர் நமக்காக பாவ பலியாக அவர் இந்த உலக. அப்போ இந்த 2 முதல் அவர் ரட்சிக்கிறார், அவர் நம்ம ரட்சிக்கிறார். அதுதான் மரியாதை பார்த்து கதை, இவர் இயேசு என்று பிறப்பார், அவருக்கு என்னன்னு இயேசு என்ற பேர். இயேசு என்று சொன்னால் ரட்சகர், கிறிஸ்து என்று சொன்னால் அவர் நம்முடைய பாடுகளுக்காக ரத்தத்தில் சிந்துகிறதான ஒரு பலியாக, தேவாட்டு குட்டியாக. அப்போ இந்த 2 நாமத்தினாலதான் நீ எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் கொஞ்சம் கூட ஒரு சந்தேகம் இல்லாதபடிக்கு அவன் என்ன பண்ணா? எழுந்து நடக்க ஆரம்பிச்சு. அப்போ கூட அவங்களுக்கு இன்னொரு சிக்கலான அவங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு அந்த மனுஷனுக்கு. ஒண்ணு 7ஆம் வசனத்துல வலது கையை அவனை பிடித்து அவனை தூக்கி விட்டார்கள். உடனே அவன் கால்கள் கரங்களும் அது பலன் கொண்டது. அப்போ எந்த வார்த்தை பலன் கொண்டது? இயேசு கிறிஸ்து என்ற நாமம் அவனுக்குள்ள உள்ள நுழைந்த உடனே அவன் கை கால்கள் என்னது? அவன் எழுந்த. அவன் பாருங்க, அவன் நேரா எங்க போகிறான்? வெளி உலகத்துல போய்
ஐயோ எனக்கு கால் வந்தது, இவ்வளவு நாள் நான் முடவனா இருந்தேன், உங்களை போல நான் நடக்கல, இப்பொழுது நான் நடக்கிறேன் என்று சொல்லி அப்படியெல்லாம் இல்லாதபடிக்கு அவன் முதல்ல தன் தேவனுக்கு அவன் என்ன பண்ண நன்றி செலுத்தவனாக இருந்து அவர் என்ன பண்ணினானாக்கா முதல் யாருக்கு நன்றி செலுத்த வேண்டுமா? தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனுக்கு நேராக ஆலயத்துக்குள்ள போய் அவன் கர்த்தரை நன்றி செலுத்துகிறான். நாம கூட அவ்வளவுதான், எவ்வளோ தேவைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் வரும். இன்னைக்கு இவனாவது ஆலயத்துக்கு புறம்பா இருந்து அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆனா நம்முடைய தேவைகளுக்காக நம்ம ஆலயத்துக்குள்ளவே போகிறோம். அங்க போய் அவன் வெளியே பிச்சை கேட்டான், நம்ம உள்ள போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். ரெண்டு பேருக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனா முதல்ல நமக்கு தேவைப்படுகிறது என்ன? நீங்க பார்க்கிற போது தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு தேவை. அந்த வார்த்தை இருந்தா நம்மளால நடக்கவும் முடியும், அந்த வார்த்தை இருந்தால் நம்மளால பேச முடியும், அந்த வார்த்தை இருந்தால் நம்மளால பரிசுத்தமாக வாழ முடியும், அந்த வார்த்தை இருந்தால் இந்த உலகத்துல நமக்கு என்னென்ன தேவைகளா இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். பாருங்க, மத்திய 6 வாசிக்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் கூட தருகிறேன். முதல் பாருங்க, நாம செய்கிற தவறு ஒன்றே ஒன்றுதான், நம்முடைய தேவைகளுக்காக நம்ம வாழக்கூடாது. தேவன் என்ன சொல்றாரோ அதை நம்ம கேட்டு அதை வாழுகிற போது இந்த உலகத்துல நமக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக. முதல் கர்த்தருடைய பிள்ளைகள் நான் ஒன்று சொல்றேன், இந்த உலகத்துக்காக நம்ம வரல, தேவனுக்காக தான் இந்த உலகத்துல நம்ம வந்து வாழும்படியாக கர்த்தர் வைத்தோம். இன்னைக்கு நம்ம இதை புரியாதபடிக்கு ஏதோ இந்த உலகத்துல தான் சாஷ்டாங்கமா வாழுகிறது போல உலகத்துடைய காரியங்களை தான் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதே போலதான் இந்த சப்பானிகளோ முதல் உலகத்துக்காக அவன் கேட்டான். ஆனா பேதுரும் யோவான் அவனை பார்த்தபோது இவனுக்கு வெகு காலமாக ஒரு தேவைப்படுகிறது சொல்லி அவனை பார்த்து எங்களை நோக்கி பார்த்து அவங்களை நோக்கி பார்த்த போது அவங்களுடைய முழு சரீரம் யாரால மூடப்பட்டிருந்ததுன்னா இயேசு கிறிஸ்துவினால் அவங்க சரீரம் மூடப்பட்டிருந்ததுனால தான் அவங்கள நோக்கி பார்த்தான். அவன் இயேசுவின் நாமத்தில் அவன் விடுதலை பெற்றுக்கொண்டான். அவன் நடந்து தேவனுடைய ஆலயத்துல போய் தேவனுக்கே மகிமை செலுத்தினான். நாம கூட அப்படி செய்கிற போதுதான் நமக்கு தேவையானது எல்லாவற்றை கர்த்தர் சந்திப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.